உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொருட்களை நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூகத்திற்கு பயன்படுகின்ற தலைப்பினை நாம் எடுத்துக்கொண்டு விவாதித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கூட வருங்கால சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய அந்த ஆசிரியர் பணிக்கான தகுதி தேர்வை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். ஆசிரியர் தகுதி தேர்வில் தற்போது உள்ள நடைமுறையே சரியானதா, இல்லை மாற்றங்களை அமுல்படுத்த வேண்டுமா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். தேசிய கல்விக் கொள்கை அறிவித்த பிறகு ஆசிரியர்களுடைய திறமையை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக அதற்கு பிறகு வந்ததுதான் இந்த தகுதி தேர்வு. அப்போ இந்த தகுதி தேர்வில் என்னென்னலாம் வைத்திருக்கிறார்கள்? இப்போ அமைச்சர் பாண்டியராஜன் அவர்கள் தற்போது அமைச்சராக இல்லை, அவர் அமைச்சராக இருந்தபோது அறிவித்தார். அதாவது மார்ச் 30க்குள்ளே ஏப்ரல் 30க்குள்ளே ஒரு தேர்வு நடைபெறும் என்று. 2 ஆண்டுகளாக தேர்வு நடைபெறாத ஒரு சூழ்நிலையில் தேர்வு அறிவித்த பிறகு சரி நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வந்தது. ஆனால் இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருப்பவர்கள் மாறி இருக்கின்ற போது அமைச்சர் பாண்டியராஜன் முன்னாள் அமைச்சர் பண்ணார், அதே இவர்கள் பண்ணுவார்களா, இல்லை இப்போது மாறுகிறவர்கள் இதை எப்படி முடிவெடுப்பார்கள் என்கின்ற ஒரு கேள்விக்குறி முதல் அச்சம் இருக்கிறது. அப்போ இந்த தேர்வில் என்ன மாதிரியான குளறுபடிகள் இருக்கிறது என்று சொன்னால், ஆசிரியர் தேர்வாணையம் ஒரு தெளிவான வரைமுறைகளை இதில் பின்பற்றவில்லை, அறிவிப்புகளை பின்பற்றவில்லை என்று சொல்கிறார்கள். இப்போ 2012 நீங்கள் மொத்த மதிப்பெண்கள் 150, அதில் 90% மதிப்பெண்கள் எடுத்தால் நீங்கள் வெற்றி பெறலாம் என்று சொல்லிட்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர், மலைஜாதி மக்களுக்கு 82% எடுத்தால் போதுன்றாங்க. அப்போ அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அப்போ நாங்கள் 82லேருந்து 90 வரைக்கும் எடுத்திருக்கோமே, அப்போ இது எங்களுக்கு பாதிப்பு தானே இது அப்படின்னு அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ஏற்கனவே தேர்வில் மதிப்பெண்கள் எடுத்து தேர்வு பெற்றவர்கள் எங்களுக்கு இந்த தேர்வில் முன்னுரிமை கொடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கிறது. ஓகே, மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த ஆசிரியர் தேர்வை நாங்கள் படிச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்க ஒரு சூழ்நிலை மேலும் மேலும் எங்களை குழப்புவதாக இருக்கிறது. இதற்கான சிலபஸ் எப்படி இருக்கிறது, இந்த சிலபஸில் என்னென்ன மாதிரியான மார்க், மறுபடியும் நாங்கள் ஏன் 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கணும், அந்த பாடத்திட்டங்களை ஏன் படிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வியாக இருக்கிறது. அப்புறம் இந்த வெயிட்டேஜ் முறை, எப்பயோ நாங்கள் +2 முடிச்சிருப்போம், அப்போ அந்த வெயிட்டேஜை நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்களே, அப்போ இந்த வெயிட்டேஜ் முறையில் ஏதாவது ஒரு மாற்றங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது முக்கியமாக சிறுபான்மை மக்கள் அந்த பள்ளி நடத்துகின்றவர்கள் இது தொடர்ந்து வழக்கு தொடர்ந்து இருக்கின்றார்கள். இப்போ அந்த வழக்கினுடைய தீர்ப்பு படி பண்ணுவாமா, இல்லை அவர்கள் எதை பின்பற்றுவார்கள்? ஒட்டு மொத்தமாக பார்க்கின்ற போது இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு இல்லை. ஆகவே இன்றைக்கு நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பு, ஆசிரியர் தகுதி தேர்வில் தற்போது உள்ள நடைமுறையே சரியானதா, இல்லது மாற்றங்களை அமுல்படுத்த வேண்டுமா என்பதை குறித்து விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். தமிழ்நாடு மெட்ரிக் பள்ளி அமைப்பினுடைய மாநில துணைத் தலைவர் திரு ஸ்ரீதர் அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார். தமிழ்நாடு நர்சரி, பிரைமரி, மெட்ரிக் மற்றும் CBSE பள்ளி அமைப்பினுடைய சென்னை மாநில செயலாளர் திரு பாட்ஷா அவர்களும் நம்முடைய ஆட்சி தமிழ் IAS அகாடமியினுடைய இயக்குனர் திரு வீரபாபு அவர்களும் நம்முடைய தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியினுடைய தலைவர் திரு சந்திரசேகரன் அவர்கள் நம்முடைய. இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை பற்றி ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. ஆகவே அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். தமிழகம் முழுவதும் எந்த துறையிலும் எந்த முடிவும் எடுக்க இயலாமல் பல அதிகாரிகளும் யாரிடம் போய் முறையிடுவது என புரியாமல் பொதுமக்களும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். இதில் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு பிரச்சனையும் மாட்டிக்கொண்டுள்ளதால் விழிபிதுங்கி போய் நிற்கிறார்கள் ஆசிரிய பெருமக்கள். தகுதி தேர்வில் 90 விழுக்காடு மதிப்பெண் நிர்ணயிக்கப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு வேலைக்கு போகும் நேரத்தில் வெயிட்டேஜ் குறுக்கே நிற்கிறது என புலம்புகிறார்கள் ஆசிரியர்கள். அதையும் தாண்டி நீதிமன்றம் இதை ரத்து செய்தாலும் செயலாற்ற வேண்டிய கல்வி அமைச்சரோ என்ன செய்வது என்று தெரியாமல் அரசியல் இக்கட்டில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பது வேதனைப்பட வேண்டிய விஷயம். எங்களை யார் காப்பாற்றப் போகிறார்கள் என்று வருத்தப்படுகிறார்கள் ஆசிரியர்கள். இதுபோன்ற சோதனைகளால் தமிழகமே பாழ்பட்டு கிடக்கிறது என்பதை ஆட்சியாளர்கள் உணர்ந்ததாகவே தெரியவில்லை. இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் எவ்வளவு காலம் என்பதை மக்கள் தீர்மானிக்கத்தான் போகிறார்கள். அறிவிக்கப்பட்ட நாள் முதல் சிக்கல்களையும் குழப்பங்களையும் கொண்ட ஒரே போட்டித் தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு மட்டுமே. எப்போதோ அறிவிக்க வேண்டிய நடைமுறைகள் மேலும் மேலும் நீதிமன்றத்தில் போடப்பட்டுள்ள வழக்குகளால் சிக்கலாகி நிற்கிறது. இதில் மாற்றங்களை அமல்படுத்த முடியாமல் கல்வித்துறை அமைச்சகம் திகைத்து நிற்கிறதோ இல்லையோ, ஆசிரிய பெருமக்கள் திகைத்து நிற்கிறார்கள்.
இப்போது உள்ள நடைமுறை வந்து சரியாக இருக்கிறதா, இல்லை மாற்றங்களை அமல்படுத்த வேண்டுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆசிரியர்களுக்கு பெரிய சவாலாக தான் இருக்குது. இன்றைக்கி ஆசிரியர்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க எல்லா டீச்சர்ஸுமே அவங்களுடைய வேலை நேரம் போக மீதி நேரத்துக்கு தான் இதை படித்தாகணும் அப்படின்ற நிலைமையில தான் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இப்போ அவங்க படிச்சுட்டு வந்த சிலபஸ் வேறு, இன்றைக்கு இருக்கக்கூடிய சிலபஸ் வேறு. அப்படின்னும் போது இன்றைக்கி தகுதி தேர்வு அப்படின்றது 1ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய புத்தகத்திலேருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் படித்தாகணும். அவங்க படிச்சிருந்த சூழ்நிலை வேறு. இப்போ என்னோட இது பார்த்தீங்கன்னா, நான் தமிழ் மேஜர் எடுத்து கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். எனக்கு என்னுடைய ஸ்கூலில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, எல்லா கிளாஸுக்குமே தமிழ் டீச்சராக தான் வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்னுடைய தகுதி தேர்வில் நான் எழுதும்போது என்னுடைய பாடத்தை அதை நான் எழுத முடியாது. எனக்கு அதில் 30 மதிப்பெண்கள் மட்டும்தான் கிடைக்கிறது. அப்படின்னும் போது கண்டிப்பாக இதில் எனக்கு மாற்றம் தேவை. என்னுடைய சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் தான் என்னுடைய நாலேஜ் அதிகமாக இருக்கும் எனக்கு அதில். மற்ற சப்ஜெக்ட் இப்போ நான் அதுக்கு ஆல்டர்னேட்டாக எடுக்கணும்னா சோஷியல் எடுக்கணும். ஆனால் என்னுடைய ஸ்கூலில் வந்து எனக்கு தமிழ் தான் கொடுத்துருப்பாங்க எல்லா கிளாஸுக்கும் நான் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னும் போது சமூக அறிவியலில் எனக்கு எப்படி அத்தகைய தெளிவான ஒரு அறிவு இருக்கும்? இருக்காது. அப்போ படித்த சிலபஸை படித்தவர்களுக்கும் இப்போ படித்த சிலபஸை படிக்கிறவங்களுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த மார்க்கை கணக்கு எடுக்கின்ற போது பாடத்திட்டங்கள் மாறி இருக்கிறது, அதையே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் என்பது அவங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே இந்த நடைமுறையில் அவங்களுக்கு திருப்தி இல்லை. அப்போ படித்தவங்க எல்லாருமே வந்து அரசாங்க பள்ளி, அரசாங்க கல்லூரியில் படித்தாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு தர பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இப்போ இந்த டிஇடியில் பாஸ் பண்ணுறவங்க என்னென்னா 60% இந்த எக்ஸாம், மீதி இருக்கிற சதவீதம் வந்து அவங்களோட 10th 12th டிகிரி மார்க்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ இருக்கிற பல ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் நமக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் தராங்க. ஆனால் அப்போ இருக்கிற கவர்மெண்ட் கல்லூரிகள்லையோ இல்லை பள்ளிகள்லையோ அப்படிப்பட்ட மார்க்ஸே கிடையாது. 10th 12thலாம் பாஸ் ஆனால் போதும்னு இருந்த காலத்தில் படித்த டீச்சர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போ டெட்டே கிளியர் பண்ணாலும் அதை கன்சிடர் பண்ணுறதுனால அவங்களால கவர்மெண்ட் ஜாப்ஸ்குள்ளே என்டர் ஆக முடியல. இப்போ இந்த 12ஆம் வகுப்பு வந்து இந்த வெயிட்டேஜ் வந்து நம்ம வந்து நீக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். என்னோட தமிழ் டீச்சருமே கூட இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகம்னு சொல்லுவாங்கள்ல, அதன் மூலமாக வேலையில் இருக்கவங்க. அவங்க திறமையெல்லாம் சொல்ல வேணாம். நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தமிழில் முதல் மாணவியாக வந்தேன். என்னை உருவாக்கின ஒரு ஆசிரியை இன்னும் அரசு பணிக்கு போக முடியாத நிலையில் இருக்காங்கன்னா இந்த சிஸ்டம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். என்ன பண்ணலாம், அவங்களோட அனுபவத்தை மதிக்கலாம் இல்லையா? இத்தனை வருஷமாக அவங்க பணியில் இருக்காங்கன்னா உங்களோட வெயிட்டேஜ் சிஸ்டமில் இத்தனை வருஷம் அனுபவம் உள்ளவங்களுக்கு இத்தனை மதிப்பெண் நாங்கள் தரோம் அப்படின்னு உன்னை கொண்டு வர முடியுமாங்கிறது தெரியல. என்னுடைய கருத்தாக நான் சொல்கிறேன். என்னுடைய தமிழ் ஆசிரியைக்காகவே இதை நான் சொல்கிறேன். சரி, இப்போ வந்துட்டு +2 மார்க்ஸு ப்ளஸ் யூஜி மார்க்ஸ், பிஎஸ்சி பிஏ அந்த மாதிரி மார்க்ஸை வந்துட்டு எடுத்து தான் நாங்கள் வெயிட்டேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ சப்போஸ் +2 படிக்கிறாங்க, அப்போ வந்து அவங்களுக்கு சம் ஃபேமிலி ப்ராப்ளம் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால அவங்களால வந்துட்டு மார்க்ஸ் சரியாக ஸ்கோர் பண்ண முடியல. அதே மாதிரி தான் பிஎஸ்சி அந்த மாதிரி. பட் பிஎட் படித்து டெட்டில் அவங்க நல்லபடியாக எக்ஸாம் எழுதி நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்லி அந்த வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி +2 மார்க்ஸு யூஜி மார்க்ஸை கன்சிடர் பண்ணி அவங்க எடுக்கும்போது அவங்களே வந்து அவங்களுக்கு மார்க்ஸ் வந்து கம்மியாகுது. ஸோ அதில் அப்போ வந்துட்டு +2ல் கம்மியாக மார்க் எடுத்ததுனால இங்கே நல்லா படித்து நான் எடுக்க முடியலன்றது வந்துட்டு அதனால வந்து எனக்கு ஜாப் கிடைக்காம போகும். அப்போ ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்கும், அப்போ வந்து வறுமை இருக்கும், இல்லைன்னா அப்போ வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும். ஸோ அந்த ஒரு மார்க்கை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது. என்னென்னு சொன்னால், நான் என்னுடைய தகுதியை வந்து வளர்த்துக்கொள்வேன். அதுக்கப்புறம் நான் பிஎட் படிக்கும்போது ஃபஸ்ட் ரேங்க் வந்திருப்பேன், நான் என்னை வளர்த்துக்கொள்வேன். அப்போ நீங்கள் அந்த பழசை எடுக்கின்ற போது நான் இதில் முழுமையாக பாதிக்கப்படுகிறேன் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லுங்கள். ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படிங்கிறது வந்து 2 கட்டமாக நடத்தப்படுது. பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு நடத்துகிறாங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் எனக்கு மாற்றம் எதுவும் செய்யணும்னு தோணலை. ஆனால் பேப்பர் 2 அப்படின்னு வரும்போது எனக்கு ஒரு சில மாற்றங்கள் தேவைப்படுது. என்ன மாதிரி மாற்றமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளியில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் சொல்கிறாங்களோ, என்னென்ன பாடத்திட்டம் சொல்கிறாங்களோ, இப்போது தமிழ், ஆங்கிலம், கணக்கு, அப்புறம் அறிவியல், சமூக அறிவியல், இந்த 5 திட்டத்தில் 60 மார்க் வைங்க. மீதி இருக்கிற 90 மார்க்குக்கு வேணால் அவங்களோட ஆங்கில புலமை, தமிழ் புலமை, சைக்காலஜி, அப்புறம் வந்து அவங்க சொல்லித்தரும் முறை, மெத்தடாலஜின்னு ஒன்று இருக்குது, அதிலெல்லாம் வேணால் மீதி 90 மார்க் நீ வைக்கலாம். முழுமையான 60 மதிப்பெண்கள் அவங்களோட ஸ்கூலில் இருக்க சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி பிரிங்கன்னு சொல்கிறோம். இப்போ மேக்ஸ் வித் சயின்ஸ் அப்படின்னு வரும்போது மேக்ஸ் டீச்சருக்கு வந்து 12ஆவதோடு அவங்களுக்கு வந்து சயின்ஸ் அப்படிங்கிற தொடர்பே இல்லாமல் போகுது. அப்படி வரும்போது +2ல் வந்து +2 வரைக்கும் நாங்கள் வந்து சயின்ஸை திரும்ப படிக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக தெரியுது எங்களுக்கு. சரி சார், இப்போ வந்து என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ டெட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வைக்கிறது கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வைக்கிறதுனால இப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் வந்து அவங்க ஸ்கூலில் போய் எப்படி டீச் பண்ணுவாங்க? ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களே எக்ஸல் பண்ண முடியும் இல்லையா? ஆனால் பிஎட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸும் சேர்த்துருக்காங்க. ஸோ ஒன்று அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும் டெட் எழுதுறதுக்கு. அப்படி இல்லைன்னா எதுக்கு அவங்கள பிஎட் இது பண்ண வைக்கிறாங்க? இப்போ தமிழில் வந்து 30 மார்க்கு, இங்கிலீஷில் வந்து 30 மார்க்கு.
இது வந்து டிஆர்பியில் வந்து கிடையாது. டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் வந்து சப்ஜெக்ட் வைஸ் தான். நான் சோஷியல்னா என்னோட ஹிஸ்ட்ரியை மட்டும்தான் எனக்கு ஃபுல்லாக வந்து கேட்பாங்க. அதை மாதிரி டிஆர்பியை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டெட் எக்ஸாம் வச்சிங்கன்னா நாங்கள் வந்து ஃபுல் மார்க் எடுப்போம். ஏன்னா நான் என் சப்ஜெக்டை நம்பி தான் வந்து அந்த எக்ஸாம்குள்ளேயே போகிறேன். அந்த நேரத்துக்கு அவசரத்தில் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லாத்தையுமே நான் பார்க்குறேன். அப்போ அந்த 60 மார்க் வந்து எனக்கு மைனஸ் ஆகுது. இது வந்து ரொம்ப முக்கியமான காரணம். டிஆர்பி முறை பிரகாரம் நீங்கள் வந்து டெட்டை அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லா டீச்சர்ஸுமே வந்து பாஸ் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. சரி, இந்த கல்வித்துறையில் வந்து கரெக்டாக எல்லா அப்பாயின்மெண்ட்டும் கரெக்டாக பண்ணாங்க. 2011-12 இந்த டெட் எக்ஸாமு காரணம் காட்டி பல கல்விக்கூடங்கள் வந்து இன்றைக்கி வந்து மூடுற நிலைமைக்கு வந்துருச்சு. எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து கலிங்கப்பட்டி பகுதி. அந்த கலிங்கப்பட்டி பகுதியில் உள்ள அனைத்து கவர்மெண்ட் பகுதிகளில் ஏரியாவில் இருக்கிற எல்லாமே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் மிகவும் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்காங்க. 600 பேர் 700 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டீச்சர்ஸ் 6 டீச்சர்ஸை வச்சுக்கிட்டு வந்து பள்ளிக்கூடங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆண்டுக்கு ஆண்டு கரெக்டாக இந்த கேஸ் என்னென்னலாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களோ தமிழக அரசு, அந்த கேஸ் எல்லாம் குயிக்காக மூவ் பண்ணி இந்த கேசஸ்லாம் ப்ராப்ளம்லாம் ரிசால்வ் பண்ணிவிட்டு கரெக்டான, ஏன்னா கல்வி தான் இந்த உலக தரத்தை உயர்த்துறது. அது கரெக்டாக எல்லா போஸ்டிங்கும் கரெக்டாக பர்ஃபெக்டாக போட்டு வரணும் ஆண்டுக்கு. இது வந்து மிக இம்பார்ட்டன்ட், முக்கியமான ஒரு விஷயம். மிக முக்கியமானது. நான் ஒரு சிலபஸை படிக்கிறேன், எனக்கு ஏன் மற்ற விஷயங்கள்லாம் நான் படிக்க வேண்டும் என்று பல கேள்விகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய நடைமுறையே சரியானது அப்படின்றது உங்களுக்கு சொல்ல ஒத்துக்க முடியுமா, இல்லை நீங்களும் மாற்றங்கள் வேணும்னு சொல்லுங்கள்? அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, இல்லை மாற்றங்கள் வேணும், நாங்கள் படித்தது வந்து இப்போ நாங்கள் ஏன் மற்ற சப்ஜெக்டெல்லாம் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆசிரியருங்கிறவங்க தான் இந்த சமுதாயத்திலேருந்து இருக்கக்கூடிய எல்லாரையும் மேம்படுத்தக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். ஒரு டாக்டர், இன்ஜினியர், ஏன் அரசியல்வாதி, சயின்டிஸ்ட் எல்லாரையும் உருவாக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் எல்லா துறையிலும் தன்னை மேம்படுத்தியவர்களாகத்தான் அவங்க கண்டிப்பாக இருக்கணும். அதை முன்னிட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலைமை வந்து மிக அழகாகவும் சீராகவும், இதில் சில சீரமைப்புகள் வரணுங்கிறதுனால அடிப்படையிலிருந்தே அவர்கள் மாற்ற வேண்டும் என்கிறது ஒரு சரியான முறை அல்ல. சரி, மற்ற விஷயங்களையும் அவங்க படிக்கணும், அவங்க வந்து அப்டேட்டடாக இருக்கணும். வெறும் அவங்களுடைய சப்ஜெக்டில் மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் வைப்பதற்கு இந்த தேர்வு முறை சரியானது. ஆமாம், இப்போ மருத்துவத்துறையை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. நெட் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதினா தான் அவங்க வந்து மருத்துவக் கல்லூரியில் போயிட்டு பண்ண முடியும். அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கு இந்த எக்ஸாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் ஒரு அப்டேட்டடாக இருப்பாங்க, நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க. எல்லா துறையிலும் அவங்களுக்கு வந்து எல்லா நாலேஜஸ் கெயின் பண்ணி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவாங்க. மேடம் சொன்னாங்க நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. தமிழ் மீடியம் படிச்சுட்டாக்கா வந்து இங்கிலீஷ் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லேயும் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் எடுத்துகிட்டு வந்தேன், கம்ப்யூட்டர் படிக்கணும்னு சொல்லிட்டான். இப்போ அந்த கம்ப்யூட்டர் படித்தாதான் அவனுடைய நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் தயார்படுத்திக்கணும். எங்களுக்கு வந்து இதெல்லாம் வேணாம், இது வேணாம், நாங்கள் போய் ஓல்டு பேட்டர்ன்லேயே இருக்குன்னு சொன்னாக்கா அது தப்பு சார். அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிக்கினா தான் அந்த சமுதாயம் வந்து நல்ல ஒரு தரமான கல்விக்கு வந்து ஒரு இது பண்ண முடியும், அடித்தளம் இது பண்ண முடியும். ஸோ இது வந்து இந்த இதில் நான் வேணும்னு சொல்கிறேன். நான் வெல் குவாலிஃபைட் டீச்சர்ஸ் வேணும் சார். அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்க முடியும். இப்போ டீச்சர்ஸுங்கிறவங்களுக்கு வந்து எல்லா குவாலிஃபைடும் இருக்கணும் அப்படின்னு இப்போ உள்ள நிலமை இருக்குது. 1960களில் பார்த்தீங்கன்னா வெறும் 14 பிஎட் காலேஜஸ் மட்டும்தான் இருந்தது. பிஎட் காலேஜ்குள்ளே போகணுன்னா ஒரு பட்டதாரி படித்த பிஎஸ்சி மாணவன் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் உள்ளே நுழைய முடியாது. அப்படி இருந்த கட்டத்தில், ஆனால் இப்போ அப்படி இல்லை, நிறைய பிஎட் காலேஜஸ் வந்துருச்சு. அதுக்கு காரணம் சர்வசித்தர் அபியான் 1997 கொண்டு வந்தாங்க. அப்போ 220 கோடி மாணவர்களுக்கு கட்டாய கல்வி திட்டம் வந்துருச்சு. அப்போ அந்த கல்வி திட்டம் வந்ததுக்கப்புறம் கட்டாயமாக எல்லாருமே ஸ்கூல் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதுக்கேற்றப்ப டீச்சர்ஸும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நிறைய டீச்சர்ஸ் வேணுங்கிறதுக்காண்டி நிறைய பிஎட் காலேஜஸ் வந்துருச்சு. ஸோ அப்படி ஃபில்டர் பண்ணாமல் பிஎட் காலேஜ் சேர்ந்தோம். ஸோ இப்போ ஃபில்டர் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு 100 பேர் தான் இந்த இடத்துல இருக்க முடியும்னா 300 பேரை கொண்டு போய் திணிக்க முடியாது. ஸோ இந்த சிஸ்டம் மூலியமாக தான் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வெயிட்டேஜ் மார்க்கெல்லாம் வச்சுன்னு ஈஸியாக நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு எக்ஸலண்ட் டீச்சர்ஸை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து சார். பிஎட் அப்படிங்கிறது வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கலைன்றது உண்மை கிடையாது. 55% நீங்கள் டிகிரியில் மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் உங்களால் பிஎட் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதனால் ஃபில்ட்ரேஷன் இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அதே மாதிரி 12ஆம் வகுப்பில் வந்து 10வது வரைக்கும் தான் அனைத்து பாடங்களையும் நம்ம படிக்கிறோமே தவிர 12வது வரும்போதே ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடுறாங்க. நான் தமிழ் தான் படிப்பேன் அப்படிங்கிறவங்க காமர்ஸ் குரூப் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஆங்கிலமும் இதுவும் வராது, கணக்கும் வராது, அறிவியலும் வராது. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து அதையும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க, +2 இதுவும் சேர்த்து படிக்கணும்னு சொல்கிறீங்க? இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படிங்கிறது வந்து 2009க்கு அப்புறம் வந்தது. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம். எதற்காக அப்படின்னு சொல்லியாச்சுன்னா,
வட மாநிலங்களில் பீகார், உத்தரப்பிரதேஷ் அந்த மாதிரி உள்ள மாநிலங்களில் வந்து 10வது படிச்சுட்டு 12வது படிச்சுட்டு அப்படியே ஸ்கூலில் போய் பாடம் நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக கொண்டு வந்ததை தவிர தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் என்னுடைய கருத்து ஆசிரியர் தகுதி தேர்வே தேவையில்லை என்று தான். ஆசிரியர் தகுதி தேர்வே தேவையற்றது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஆசிரியராக வரக்கூடிய நான் ஒரு ஆசிரியர், என்னுடைய தகுதியே பிஎட். ஒரு ஹை ஸ்கூல்லையோ ஒரு மிடில் ஸ்கூல்லையோ நான் வரணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பிஎட். ஒரு பிரைமரி ஸ்கூலில் வரணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா டிடிஎட் முடிச்சுக்கிட்டு தான் நான் வரேன். நான் ஒரு ஆசிரியராக வரேன். அப்படி வரும்போது திருப்பியும் அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படிங்கிறது வந்து சரி சாத்தியமில்லாத தேவையற்ற. அதாவது ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து ஒரு தகுதி தேர்வு மாதிரி பிஎட் வச்சுருக்கோம், அப்புறம் இன்னொரு தகுதி தேர்வு எதுக்கு தேவை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது பற்றி சொல்லுங்கள். கிளாஸில் ஸ்கூல் போகிறோம் சார், அப்போ வந்து ஒரு சப்ஸ்டியூஷன் பீரியட் போடுறாங்க எனக்கு. அப்போது அவன் வந்து இப்போ நான் மேக்ஸ் டீச்சர்னா அங்கே போய் அவன் மேக்ஸ் தான் போகணும்னு சொல்ல மாட்டான். அவனுக்கு சயின்ஸ் பீரியடோ சோஷியல் பீரியடோ இருக்கும். நான் அவனுக்கு தெரியுமா மேக்ஸ் மிஸ்ஸுக்கு மேக்ஸ் தான் தெரியும், மேக்ஸ் தான் கேட்கணுன்ட்டு அவனுக்கு அவசியம் கிடையாது. சின்ன பையன் என்ன டவுட் வேணாலும் கேட்பான். அப்போ நான் அவன்கிட்ட போயிட்டு எனக்கு தெரியாது, எனக்கு இந்த சயின்ஸ் நாலேஜ் இல்லை, சோஷியல் நாலேஜ் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் டெட் பாஸ் பண்ணேன்னா எல்லா சப்ஜெக்ட்டையும் அலசி ஆராய்ச்சி படிச்சுட்டு போயிட்டு அங்கே எழுதுவேன். அப்போ எனக்கு அந்த நாலேஜ் இருக்கும். அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே நானாக போயிட்டு முன்னாடி அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அந்த டவுட் என்னால் கிளியர் பண்ண முடியும். ஸோ எங்களுக்கு டெட் கண்டிப்பாக வேணும். நான் மேக்ஸ் டீச்சராக இருக்கேன், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட சயின்ஸ் டவுன் கேட்டால் நான் ஏன் சொல்லித்தரக்கூடாதுங்கிறாங்க. இப்போ நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி அளவுக்கு அந்த கெமிஸ்ட்ரி டீச்சருக்கு இருக்கிற நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. அதுக்குன்னு தனிப்பட்ட துறையில் ஒரு டீச்சர்ஸ் இருக்கிறப்ப எந்த மாணவர்களும் வந்து உங்ககிட்ட கேட்க போகிறதில்ல. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறதுனா, எங்களுக்குன்னு ஒரு மேஜர் இருக்குது. நாங்கள் இப்போ நான் 10th வரைக்கும் தான் சயின்ஸு, 11th and 12th மேக்ஸ்னால் எனக்கு வந்து என்னால் சயின்ஸ் கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியல. எந்த ஸ்டூடெண்ட்டும் வந்து என்கிட்ட சயின்ஸ் டவுட்டும் கேட்க போகிறதில்ல. ஸோ நான் படித்த மேக்ஸில் நான் ஃபுல் வெல்வர்ஸ்டாக இருக்கேனாங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்ல வருது. நம்ம ஒரு ஸ்கூலுக்கு வேலைக்கு போகும்போது எடுத்த உடனே என்னுடைய மேஜர் சோஷியல்னால் எனக்கு சோஷியலில் எல்லா கிளாஸுமே கொடுக்க மாட்டாங்க. தமிழுக்கும் ஆள் இல்லை, நீங்கள் இதுவும் அட்டன் பண்ணுங்கள், இதுவும் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தான் இருக்கோம். யாருமே வந்து டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ்ன்ற குவாலிஃபிகேஷன் வாங்கினவங்க சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க சார். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எக்ஸாம்குள்ளே வரும்போது இந்த தமிழ் இங்கிலீஷை அவாய்ட் பண்ணலாமே, எங்களுடைய ஃபுல் சப்ஜெக்டை கொடுக்கலாமே, இதுதான் எங்களுடைய கோரிக்கை. எல்லா விதத்துலையும் நாங்கள் வந்து நாலேஜாக தான் இருக்கோம் ஏற்கனவே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தேர்வை அட்டன் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதையே அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆசிரியர், இப்போ ஒரு மாணவர் இருக்காங்க, ஒரு டாக்டர் சேர்ந்துட்டாங்க, அவங்க டாக்டர் மட்டும் ஸ்பெஷலிஸ்ட் பண்ணால் போதும். ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க அந்த துறையில் எதை எடுத்து அவங்க இப்போ பண்ணுறாங்க, ஒரு மீன் வளம் படிக்கிறாங்க, இப்படி என்ன படிக்கிறாங்க அது மட்டும் பண்ணால் போதும். ஆனால் ஒரு ஆசிரியருங்கிறவங்க நான் என்னுடைய சப்ஜெக்டில் மட்டும்தான் இருப்பேன், மற்ற சப்ஜெக்ட் பேசிக் போதும் அப்படின்னு சொல்கிறது மிக மிக பெரிய தவறு. அந்த அடிப்படையிலேயே அவர்கள் இது வேணான்னு சொல்கிறதே அடிப்பட்டு போகுது. ஒரு நிமிஷம், இப்போ இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே வந்து டெட்டை அட்டன் பண்ணிவிட்டு 1-2 மார்க்கில் ஃபெயில் ஆனவங்க, தேர்ச்சி பெறாதவங்க தான் இங்கே உட்காந்துருக்கோம். வெரி குட், உண்மை அதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, திரும்ப அதே பேப்பர் தான் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். அதில் கொஞ்சம் மாற்றம் வேணும்னு தான் நம்ம கேட்குறோம். நம்ம எக்ஸாம் வேணான்னு சொல்லலை, நமக்கு வந்து அதில் கொஞ்சம் மாற்றம் வேணும். வேண்டாம்னு அவர் சுத்தமாக சொல்லலை, அடிக்கடி கூட வைங்க. 2013 ஒன்று வச்சிங்க, ஏதாவது ஒரு கேஸை போட்டு அப்படியே இழுத்துட்டு இருக்கீங்க. அது 16க்கு அப்புறம் ஒன்று வச்சிங்க, அதோட ரிசல்ட் சொல்ல மாட்டேன்றீங்க. ஃபுல்லாக அரசியல், இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து CTETன்னு ஒரு டெஸ்ட் நடத்துகிறான், இதே டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அதை பாஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமையான ஒரு ஆசிரியரால் நம்ம தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய ஒரு டெட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறாங்க 1 மார்க்கில். நம்ம இதில் இருக்கிற அந்த குறைகளை தான் களையணும் அப்படின்றது தான் எங்களுடைய இது. என்ன மாதிரியான குழப்பங்கள் இருக்கிறது இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு, அதை மட்டும் சொல்லுங்கள். குழப்பங்கள் இப்போ வந்துட்டு டெட் எக்ஸாம் எழுதினோடனே ஒரு டீச்சர் வந்து குவாலிஃபைட் டீச்சர் அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஒத்துக்க முடியாது. ஏன்னா டெட் எக்ஸாமில் வந்துட்டு ஒன்லி கண்டென்ட் நாலேஜ் மட்டும்தான். நம்ம படித்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ப்ளஸ் நம்ம பிஎஸ்சி பிஎட் படித்த கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கேட்குறாங்களே தவிர்த்து, ஒரு டீச்சருக்கு வந்துட்டு கண்டென்ட் நாலேஜ் மட்டும் இல்லாமல் பெடகாலஜிக்கல் நாலேஜ் இருக்கணும், டெக்னாலஜிக்கல் நாலேஜ் இருக்கணும். அதுதான் டிபேக்னு சொல்கிறாங்க, டெக்னாலஜிக்கல் பெடகாலஜிக்கல் கண்டென்ட் நாலேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ டெட் எக்ஸாமில் வந்து ஒன்லி கண்டென்ட் நாலேஜ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ டெக்னாலஜி நாலேஜ் அங்கே இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேஸ் கொஸ்டின்ஸ் கிடையாது. ஒரு டீச்சிங் பெடகாலஜிக்கல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ட்ராபேக் தான். Group 4 Group 2 இந்த எக்ஸாம்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். 10th குவாலிஃபிகேஷன் போதுன்னு சொல்கிறாங்களே தவிர கரண்ட் அஃபிஷியன்ஸ்லேருந்து எல்லாம் கேட்டு வைக்கிறாங்க Group 4ல். அதுக்கு நம்ம எல்லாம் படிக்கிறப்ப டெட் அது ஒரு ஆசிரியர் தேர்வு. ஆசிரியருங்கிறது பல மாணவர்களை உருவாக்குறது, பல ஒரு முன்னேற்றமான ஒரு மாணவனை உருவாக்குறது. ஸோ அதுக்கு இந்த தேர்வு கண்டிப்பாக இருக்கணும். 2 year பிஎட் கோர்ஸ் எம்எட் கோர்ஸ் கொண்டு வந்தது தரத்துக்காக தான் கொண்டு வந்தாங்களே. அந்த தரம் வந்து நாங்கள் 2 வருஷத்தில் படிக்கணும். 12th வரையும் படித்ததே வந்து நாங்கள் படிக்கிறோம், திருப்பி பிஎட்ல வேறு சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம். அதெல்லாம் அதை விட பசங்க டவுட் கேட்க போகிறாங்க. 12th 8th வரையும் தான் நாங்கள் வந்து எடுக்கவே முடியும் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் 12th வரையும் படித்த சிலபஸே போதும் பசங்களோட டவுட் சொல்கிறதுக்கு.
இருக்குது. அப்போ எங்களுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி தாங்க, நாங்களும் எம்எட் 2 இயர்ஸ் படிக்கிறோம், பிஎட் 2 இயர்ஸ் படிக்கிறோம், எங்களுக்கு அங்கே வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி தந்தீங்கன்னா எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்களும் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருப்போம், எங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி தாங்கன்னு சொல்கிறோம். தேவையில்லைன்னு நாங்கள் சொல்லலை. 1 இயர் பிஎட் படிக்கும் போது சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தது, இப்போ எதுக்கு 2 இயர்ஸ் கொண்டு வந்தீங்க? சப்ஜெக்ட் நாலேஜ் கண்டென்ட் இன்னும் டெப்த்தாக படிக்கணுங்கிறதுக்காக தான் 2 இயர்ஸ் கொண்டு வந்தீங்க. இப்போ நான் 2 இயர்ஸில் சைக்காலஜி நான் நல்லா படிச்சிருக்கேன். இப்போ எனக்கு ஒரு டிஸ்லைக் குழந்தை நான் வந்து எப்படி அவனை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது எனக்கு தெரியும், ப்ளஸ் எனக்கு நாலேஜும் இருக்குது. அப்போ வெறும் இந்த டெஸ்ட் வச்சு எனக்கு என்னை வந்து தகுதி பண்ண முடியுமா உங்களால்? தகுதிகள் இல்லைன்னு இல்லை, பட் இந்த மாற்றங்கள் கொண்டு வரணுங்கிறீங்க. என்ன மாதிரி நான் ஏற்கனவே வச்ச டெட் எக்ஸாம் நீங்கள் எத்தனை பேர் ஃபஸ்ட்டு டைம் வைக்கும்போது எத்தனை பேர் பாஸ் ஆயிருந்தீங்க சொல்லுங்கள்? 35 பேர் தான் எழுதிருந்தீங்க. 2000 பேரில் ஒருத்தர் கூட பாஸ் ஆகலையா? ஏன் அப்போ அவங்களாம் தகுதி இல்லாதவங்களா சொல்லுங்கள்? சார் இப்போ மாற்றங்கள் வேணும்னா எப்படி வேணும்? இதோட என்ன மாற்றங்கள் வேணும்? ஃபர்ஸ்ட் டைம் பாஸ் பண்ணவங்கள எத்தனை பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்துருக்கீங்க? எத்தனை பேர் நிலுவையில் இருக்காங்க சார்? இது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக தான் எடுத்துருக்காங்க. நிலுவையில் இருக்கும் 10 பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல 3 பேர் மட்டும் தான் போயிருக்காங்க. 6 பேருக்கு சொல்ற காரணங்கள் வந்து சாதாரண காரணம், இனிஷியல் மாறி போச்சு, அதுக்கப்புறமேட்டு வந்து ஏரியா அட்ரஸ் சரியில்லை, இதை மாதிரி சில்லி காரணம் தான் வந்து டீச்சர்ஸ்ங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் டெட் எக்ஸாமில் பாஸ் ஆனவங்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் வேணால் இன்னும் நல்லா படிக்கிறோம். இப்போ வந்துட்டு காலேஜில் வந்துட்டு டீச்சராக போகிறவங்களுக்கு நெட்டு ஸ்லட்டுன்னு சொல்லி நேஷனல் லெவல் ஸ்டேட் லெவல் எக்ஸாம் வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்தந்த சப்ஜெக்டில் தான் வந்து பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்களே, அதுக்கு மட்டும்தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. இப்போ ஃபார் சயின்ஸ்னால் சயின்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி தான் மேக்ஸ்னால் மேக்ஸ் அதை தான் நாங்களும் கேட்குறோம். எங்களோட சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோமே தவிர்த்து எங்கள் டெட்டு வேண்டான்னு நாங்கள் சொல்லவே கிடையாது. அவங்க சொன்னதில் வந்து ஒரு கருத்தை வந்து நான் இந்த சைடு இருந்தாலும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். என்னென்னா எங்களுடைய சப்ஜெக்டில் எங்களுக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் கூட கொடுங்க அப்படிங்கிறது அந்த கருத்து ஒரு உண்மையான ஒரு நாங்கள் எதிர்பார்க்கிறது. திரு சந்திரசேகரன், நீங்கள் இதில் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குது? நடைமுறை இப்போ இருக்கிறது சரியாக இருக்கிறதா? டீச்சர் ஷுட் நோ சம்திங் இன் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் சகோதரி சொன்னாங்க, அது ஒரு விஷயம். ஆசிரியர் அறிவு வழங்குவதில் அல்ல குறையாத அமுத சுரபியாக இருக்கணும் அப்படின்றதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த டெட்டு தேர்வு என்கின்ற அந்த 150 மதிப்பெண்கள் மட்டுமே ஒரு ஆசிரியர் நிர்ணயிப்பதாக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 150 மதிப்பெண்கள் மட்டுமே அவர் நல்ல ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு அடிப்படை கிடையாது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஆசிரியர்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும், ஆசிரியராக வந்த பிறகும் நிறைய பயிற்சிகள் தொடர்ந்து அவர்களுடைய அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக பயிற்சிகள் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இந்த டெட்டு தேர்வின் மூலமாக மட்டுமே ஒரு சிறந்த ஆசிரியர் தேர்வு செய்ய முடியும் அப்படின்றது இல்லை. அப்படின்ற காரணத்தால் தான் இந்த டெட் தேர்வு தேவையில்லை அப்படின்றோம். இதற்கு முன்னால் பார்த்திங்கன்னா நம்முடைய இதற்கு முந்தைய ஆட்சி, நம்முடைய திமுகவினுடைய ஆட்சியில் ஒரு சட்டம் ஒன்று போட்டிருந்தாங்க. என்னென்னா, பதிவு மூப்பின் அடிப்படையில் ஆசிரியர் நியமனம். உண்மையாக கேட்டால் அதுதான் ஒரு சரியான முறை. எனக்கு பதிவு மூப்பின் அடிப்படையில் ஆசிரியர் நியமனம் செய்வது தான் சரியான முறை. ஏன்னா எல்லாருமே டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிச்சுட்டு வந்தவங்க தான். இவங்க சொன்ன மாதிரி இப்போ பிஎடை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இடைநிலை ஆசிரியர் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. அந்த இடைநிலை ஆசிரியருக்கு அனைத்து பாடங்களையும் கற்பிக்கின்ற ஒரு நிலை. எல்லா பாடங்களையுமே அவங்க 1 முதல் 5 வகுப்புகளுக்கு, இன்றைக்கி கூட அரசு பள்ளிகளில் பார்த்திங்கன்னா 2 ஆசிரியர்கள் 3 ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. அவங்க தான் 5 வகுப்புகளுக்கும் அனைத்து பாடங்களையும் கற்பித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் ஆசிரியர்களுக்கு எல்லா பாடங்கள்லையும் அறிவு இருக்கிறது என்பது ஒரு விஷயம். அதனால தான் இப்போ சொல்கிறாங்கன்னா பதிவு மூப்பு அடிப்படையில் ஆசிரியர்களை நியமித்துட்டு அதற்கு பிறகு அவர்களுக்கு அப்டேட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது தான் சரியான ஒரு முறையாக இருக்கும். இப்போ இந்த டெட்டு தேர்வு என்ன முறைனா, ஒரு கார்ட்டூன் ஒன்று போட்டிருப்பாங்க. யானை, குதிரை, மீன், குரங்கு, இது எல்லாத்தையும் வச்சுட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரே தேர்வு, எல்லாரும் மரத்தில் ஏறுங்க அப்படின்னா அது எப்படி ஒரு சரியாக இருக்குமோ, சரியான முறையாக இருக்காதோ அது மாதிரி தான் இந்த டெட்டு தேர்வு என்பது. அவங்க சொன்னது என்னென்னா, என்னுடைய சப்ஜெக்ட் எதுவோ அதில் எனக்கு தேர்வு வையுங்கள் அப்படின்றது தான் சரியான முறையாக இருக்கும். அப்படி இல்லாத பொழுது இந்த டெட்டு தேர்வு தேவையில்லை என்பது தான் எங்களுடைய கருத்து. நன்றி சந்திரசேகரன். திரு வீரபாபு, நீங்கள் வந்து இதுக்கான ஒரு கோச்சிங் சென்டர் வச்சு சென்னையில் நடத்திட்டுருக்கீங்க. நிறைய மாணவிகள் வந்துட்டுருக்காங்க. இப்போ அவங்க உள்ளே வருகின்ற போது ஒரு தெளிவு இருக்கிறதா? முதல்ல இந்த எக்ஸாம் வந்து எங்கே அப்ளிகேஷன் வாங்கணும், என்ன பண்ணணும், அந்த தெளிவு நீங்கள் வந்த பிறகு தான் அவங்களுக்கு வந்து கற்றுத்தரீங்க. அப்போது ஒரு தெளிவு இருக்கிறதா? ஓகேங்களா. அடுத்தது, இந்த மற்ற பாடங்களை படிக்கிறார்களே உங்கள் சிலபஸ், அந்த சிலபஸில் அவங்களுக்கு எது கடினமாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உண்மையாகவே நீங்கள் வணிக நோக்கம் இல்லாமல் ஒரு ஆசிரியர்களை உருவாக்குவதற்கு இந்த டெட் எக்ஸாம் வந்து சரியாக இருக்குமா? இப்போ எல்லோரும் ஆசிரியருடைய பணி வாய்ப்பு பற்றி, வேலை வாய்ப்பு பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சமூக பார்வையோடு சில கருத்துக்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஒரு ஆசிரியர் என்பது நம்ம ஏணியென மாணவரை ஏற்றிவிட்டு தாம் கீழே இருப்பாரே இதுவென்றோ புதுமை, இந்த மேனி நலம் பாராத மேதையரை பாடாமல் மேதினியில் இருக்கிறதா கவிதைன்னு சொல்லுவாங்க. இம்மேனி நலம் பாராத மேதையர்கள் எல்லோரும் சமூகத்தை முன்னோக்கி நகர்த்துகிறவர்கள் ஆசிரியர்கள். இப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஒரு தகுதி தேர்வு என்கிற ஒரு சொல்லாடை நான் முதல் உள்வாங்கி கொண்ட போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வா என்ற ஒரு சொல் இருந்தது. அது சரியா என்ற ஒரு கேள்வி முதல்ல நம்ம எழுப்பும்போது,
ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு வந்து எப்போது தேவை என்றால் பிஎட் படிக்கிறார்கள் அல்லவா, அப்போது அவர்கள் தகுதியானவர்களை தான் பிஎட் படிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். அவர்கள் வைத்து தகுதியானவர்களை மட்டும்தான் ஆசிரியர் அனுமதிக்க வேண்டும். படித்த பிறகு அவர்கள் ஆசிரியர்கள் தான், அவர்களுடைய தகுதியை சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெரி குட். ஒன்று. இரண்டாவது, இந்த தேர்வு தகுதி தேர்வு என்று அறிவித்திருக்கிறார்கள் அல்லவா, இது அப்படி அறிவிக்கக்கூடாது. இது ஒரு போட்டித் தேர்வு. ஏன் போட்டித் தேர்வு வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்றால், தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், ஆனால் பணி வாய்ப்புகள் அத்தனை பேருக்கு இல்லை. எங்கே கூட சார்பாக பேசுகிறவங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் பணி கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டார்கள். அப்படியான வாய்ப்புகள் இருக்கும்போது தான் அரசு பள்ளியில் கொடுக்க முடியும். அரசு பள்ளிகள் மிக மிக குறைவாக இருக்கிறது. அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கையும் மிக குறைவாக இருக்கிறது. அரசு வேலைக்கு வர விரும்புகிறார்களே தவிர அரசு பள்ளியில் மாணவர்களே படிப்பதற்கு விரும்பவில்லை. ஆகவே மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாக போகிறதா, ஆசிரியருடைய எண்ணிக்கையும் தேவைப்படுகிறது. ஆனால் இங்கு பேசுகிற போது குறிப்பிட்ட மாணவர்களுக்கு தகுந்த ஆசிரியர் இல்லை என்கிற ஒரு சூழலும் இருக்கிறது. ஆகவே நிறைய ஆசிரியர்களுடைய தேவை அரசுக்கு தேவைப்படுகிறது. அப்படி தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு போட்டித் தேர்வு அல்லது ஒரு தகுதி தேர்வு என்று ஒன்று வைக்கிறார்கள். அதில் இவங்க சொல்கிற மாதிரி சில மாற்றங்கள் தேவையா அப்படி என்றால் மாற்றங்கள் தேவைதான். பொதுவான ஒரு போட்டித் தேர்வு வைக்கிறாங்க. நாம் நிறைய மாணவர்களை நம்ம சந்திக்கிற போது மாணவர்களுக்கு இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு பற்றியே பிஎட் படித்தவர்களுக்கே தெரியலை. ஏதோ ஒரு போட்டித் தேர்வு என்று தான் வருகிறார்கள். வந்த பிறகு தான் தமிழில் 30 மதிப்பெண் இருக்கிறது, ஆங்கிலத்தில் 30 மதிப்பெண் இருக்கிறது, கல்வி உளவியல் 30 மதிப்பெண் இருக்கிறது, மீது 60 மதிப்பெண்கள் அவங்களுடைய பாடத்தில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறார்கள். இவர்கள் சொன்னது போல் தமிழ் படித்தவர்களோ அல்லது ஆங்கிலம் படித்தவர்களோ வரலாறு படித்தவர்களோ இந்த தேர்வுக்கு பெறுகிற போது 60 மதிப்பெண்கள் வந்து தமிழ் படித்தவர்களும் வரலாறு, புவியியல், அரசியலமைப்பையெல்லாம் படிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிற போது அவர்களுக்கு அது சற்று சிரமமாக தான் இருக்கிறது. அதே போல் ஆசிரியர்கள் அதையெல்லாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், எல்லா பாடத்தை பற்றி ஒரு புரிதல் வேண்டும் என்கிற அவங்களுடைய கோரிக்கையும் நியாயமானது தான். ஏனென்றால் இந்த ஆசிரியர்கள் வந்து ஒரு பட்டப்படிப்புக்கோ பட்ட மேற்படிப்புக்கோ நடத்த போகிறது இல்லை. இவர்களெல்லாம் 10ஆம் வகுப்பு தரத்திலான மாணவர்களுக்கு நடத்த போகிறவர்கள் தான். அதனால் அதை 10ஆம் வகுப்பு தரத்தில் உள்ள எல்லா பாடத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு அடிப்படை அறிவை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம்தான். இந்த தகுதி தேர்வில் வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார்கள். இதுக்கான மதிப்பெண் வந்து வினாக்கள் எங்கிருந்து கேட்கப்படுகிறது என்றால் சமச்சீர் பாடப்புத்தகத்திலிருந்து தான் கேட்கப்படுகிறது. ஏதோ பெரிய எங்கேருந்து நமக்கு தெரியாத பாடத்திலிருந்தோ ஒரு கடினமாகலாம் வினாக்கள் கேட்கப்படலை. நாம் ஏற்கனவே படித்த பாடத்தை திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த போட்டித் தேர்வு, அதாவது பணியாளர்கள் ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதனால், ஆனால் வேலைவாய்ப்பு மிக குறைவாக இருப்பதனால் இப்படி ஒரு தேர்வு அவசியப்படுகிறது. சரி, அதை பற்றி நம்ம இன்னும் விரிவாக சரி, நன்றி நன்றி. இப்போ அவங்க சொன்ன கருத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருக்கிறதா? தகுதியாக ஆன அந்த ஆசிரியர்களுக்கும் அரசாங்கம் தகுதி தேர்வு வைக்குது. ஆனால் தகுதியாக இருந்த இந்த ஆசிரியர்களுக்கும் அரசாங்கம் தகுதி தேர்வு வைத்தாலும் நாங்கள் தகுதி தேர்வு வைக்காமல் தான் அத்தனை பேரும் ஆசிரியர்களாக ஏற்றுக்கிறோம் இல்லைங்களா? நாங்கள் யாரும் தனியார் பள்ளிகள் யாருமே தகுதி தேர்வு எதுவும் வைக்கிறது இல்லையா? தனியார் பள்ளிகளுக்கு இது கட்டாயமாக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ எப்படி பண்ணுவீங்க? தனியார் பள்ளிகளுக்கும் அரசாங்கம் வந்து நிறைய இட வாய்ப்புகளை ஏற்படுத்தி அதன் பிறகு ஏற்படுத்தினால் இது சரியாக இருக்கும். ஏன்னா படித்தவங்க அதிக பேர் இருக்கும்போது அந்த படித்தவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ஆசிரியர் அந்த இடப்பணிகளையும் அதிகமாக்கணும். சமச்சீர் கல்வி முறையில் வருது அப்படின்னு அந்த சார் சொன்னாங்க. இப்போது அந்த கல்வியை வந்து இவங்க படிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ தன்னை அப்டேட்டாக அவங்க தன்னை புதுப்பிக்கிறதுல ஏன் அவங்க இவ்வளோ தயங்குறாங்க? அதுதான் எங்களோட கேள்வி. சமச்சீர் கல்வி எளிமையாக இருக்குது, அதையும் படிக்க முடியாதான்னு கேட்குறாங்க. 7th மேக்ஸ் புக் எடுத்தால் ட்ராய 6 சென்டிமீட்டர் லைன் வரைங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது அந்த 6 சென்டிமீட்டர் லைன் வரைகிறதுன்றது நம்ம 12th 10th படிக்கவே இல்லையா? இதுக்காக வந்து நம்ம ஒரு டெட் எக்ஸாம் எழுதி அந்த டெட்டில் வந்து இது கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுடைய கரஸ்பாண்டண்ட்டு. ஒரு டீச்சர் வந்து நான் எம்ஏ பிஎட் சார், தமிழ் லிட்ரேச்சர் சார் அப்படின்னு சொல்லி வராங்க சார். அவங்க தமிழே ஒரு சரளமாக எழுத படிக்க தெரியாதவங்க ஒரு டீச்சராக வராங்க. இது கவர்மெண்ட் ஸ்கூலில் போனாங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படின்னு இருக்கும்போது ஒரு தகுதி தேர்வுன்றது அவசியம் தானே? தகுதி தேர்வு அவசியம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க சொன்னாங்க எல்லாரும் அப்டேட் பண்ணிக்கலாமே அப்படின்னு. இது இப்போது இவங்கள மாதிரி இளம் வயதில் உள்ளவங்க பிஎட் முடிச்சுட்டாங்க, டிடிஎட் முடிச்சுட்டாங்க, அடுத்த வருஷம் எக்ஸாம் வைக்கிறாங்க, பாஸ் பண்ணிடுவாங்க. ஒரு 40 வயது 45 வயது ஆன பிறகு வெயிட் பண்ணி சீனியாரிட்டியில் வரும்னு வெயிட் பண்ணுவாங்களா? இப்போ போய் எக்ஸாம் எழுத வச்சாச்சுன்னா பாஸ் பண்ணுவாங்களா? டெட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாகவே வேண்டான்னு சொல்ல. பேப்பர் 1ல் நாங்கள் எந்த மாற்றமும் எதிர்பார்க்கல. ஏன்னா பேப்பர் 1 டிடிஎட்டில் அவங்க எல்லா பாடத்தையும் படித்து தான் ஆகணும் அப்படிங்கிறது ரூல். பிஎட் பேப்பர் 2ல் தான் மாற்றம் கேட்குறோம். அதுவும் அந்த 90 மார்க்கை பற்றி நான் பேசவே இல்லை. மீதம் இருக்கிற 60 மார்க்கை பற்றி தான் பேசுகிறோம். அதில் வந்து நீங்கள் 2 பிரிவாக பிரிச்சிருக்கீங்க, சயின்ஸ் அண்ட் மேக்ஸு, இன்னொன்று வந்து சோஷியல் சயின்ஸ்.
அப்படின்னு பிரிச்சிருக்கீங்க. அதை வந்து 5ஆக மாற்றுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். மேக்ஸ், சயின்ஸு, தமிழ், இங்கிலீஷு, சோஷியல் சயின்ஸில் 5 சப்ஜெக்டாக மாற்றுங்க, அந்த 60 மார்க்குன்னு தான் கேட்குறோம். அதுக்காக எங்களுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா? எங்கள் பாட்டி காலத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பத்து பெரிய பத்துங்கிற மாதிரி தான் படித்தாங்க. ஒரு ட்ரைனிங் போனாங்க, உடனே டீச்சர் ஆகிட்டாங்க. எங்கள் அம்மா ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி பிரகாரம் எடுத்தாங்க. அதாவது நீங்கள் இப்போ கார்டு வீட்டுக்கு வரும், போய் ரினியூவல் பண்ணுற மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் பதிஞ்சிட்டு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு சீனியாரிட்டி பொறுத்து வேலை கிடச்சிருச்சு அவங்களுக்கு. இப்போ எங்களோட ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படி தான் போட்டு இப்படி தான் ஒரு சூழ்நிலையில், ஏன்னா பாப்புலேஷனும் அந்த சுச்சுவேஷனும் தான் எங்களுக்கு காரணம். முன்னேறிட்டு தான் இருக்குது. ஸோ நம்மளும் கொஞ்சம் முன்னேறலாமே, நம்மளும் கொஞ்சம் எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கலாமே. அப்போ ஆரம்பித்த போது பிஎட் காலேஜ் கம்மியாக இருந்துச்சு, ஓகேங்களா, ஆசிரியர்களுக்கு வேலை கொடுத்தாங்க. இன்றைக்கி நிறைய கல்லூரிகள் வந்து விட்ட போது அப்போ நிறைய பேர் இருக்கும்போது அதில் பெஸ்ட்டு தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா ஆசிரியர்கள் பண்ணுவாங்க, அந்த பெஸ்ட்டை தேர்ந்தெடுக்கிறது ஏன் ஒரு எக்ஸாம் நீங்கள் வேணான்றீங்க தான் அவங்க ஆரம்பத்தில் வந்து கேட்கக்கூடிய கேள்வி. நீங்கள் அரசு பள்ளியில் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுனால தங்களை எந்த சூழ்நிலையும் அவங்க தகுதிப்படுத்தி கொள்ளாமல் அப்படியே உட்காந்துருப்பாங்க கிளாஸில், வெறும் புக்கை வச்சு படிச்சுட்டு போவாங்க, மாணவர்கள் விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி ஒரு வருங்கால சமுதாயத்தை உருவாக்கும் போது ஆசிரியர்களுக்கு வந்து ஏன் தேர்வு கட்டாயம்? அதுக்கு அப்போ வருங்கால சமுதாயத்தை வருங்கால ஆசிரியர்களை உருவாக்குவது கல்லூரிகள் இல்லைங்களா சார்? அப்போ நுழைவுத் தேர்வு வைங்க, அங்கே பிடிங்க நல்ல ஆசிரியர்கள், அங்கே தேர்வு செய்யுங்க. முதல்ல தேர்வு செய்யுங்க ஆசிரியர்களை, தரமான ஆசிரியர்கள் நுழைவுத் தேர்வு மூலமாக தேர்ந்தெடுத்து அப்புறமா படிக்க வைங்க. அப்புறமா ஆசிரியர் ஆகுங்க. ஆசிரியர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு தேர்வு வைக்கும் போது அது இழுக்கு தானே சார் ஆசிரியர் சமூகத்துக்கு. மேடம் ஒரு நிமிஷம், நான் ஒரு தனியார் பள்ளியோட கரஸ்பாண்டன்ட் தான். நீங்கள் சொல்கிறீங்க பிஎட் வந்த பிறகு அங்கே ஒரு நுழைவுத் தேர்வு இருக்கிறீங்க. அந்த நுழைவுத் தேர்வும் எழுதி எம்ஏ பிஎட் ஒரு டீச்சர் நம்ம ஸ்கூலுக்கு வராங்க. நான் வந்து அவங்கள தேர்வு பண்ணி ஒரு கிளாஸுக்கு அனுப்புகிறேன். அவங்க போயிட்டு தமிழ் எடுக்கிறாங்க, தமிழ் மேஜர் தமிழ் எடுக்கிறாங்க. பசங்களுக்கு எழுதி போடுறாங்க, பகு பாதம் பகா பாதம்னு எழுதி போட்டு அதுக்கு அவங்க எக்ஸ்பிளேஷன் பசங்களுக்கு கொடுக்குறாங்க. எல்லா பசங்க வாயை பழந்துன்னு பார்க்குறான். இது மாதிரி நான் படித்ததே கிடையாது, பகு பாதம்னு. நீங்கள் மேடம் சொல்கிற மாதிரி நுழைவுத்தேர்வு எழுதி வந்த டீச்சர் தான் அவங்க. நான் வந்து அந்த 30 மாணவர்களை ஒரு டீச்சரை நம்பி கொடுத்தேன். உங்கள் வார்த்தையை நீங்கள் தகுதியானவங்க சொன்னாலும் அவங்க கொடுத்தேன். நான் அந்த நேரத்தில் கண்டுபிடிச்சி திருத்தினால தான் இன்றைக்கி அந்த பையன் +2 பாஸ் பண்ணிட்டு இன்ஜினியரிங் போய் சேர்ந்துருக்கிறான். அன்னைக்கு சொல்றான், சார் என்னால் அதை மறக்க முடியல, பகுப்பாதம் அந்த டீச்சர் இருக்காங்களா அப்படிங்கிறான். சார் ஒரு நிமிஷம், அவனோட வாழ்க்கை தரத்தை நீங்க பாருங்க. அப்போ தகுதி தேர்வு கண்டிப்பா டீச்சருக்கு தேவை. கரஸ்பாண்டன்ட் சார் அவர் சொன்னதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டீச்சர் எல்லா துறைகளையும் ஒரு சிலர் 1-2 பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதை வந்து யாரும் மாற்று கருத்தில். ஏன்னா சார் இவருக்கு கூட சொன்னார், பேப்பரை வச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு. ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக இருக்கலாம். அதுக்காக ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயத்தை அந்த மாதிரி குறை கூறுவது தவறவில்லை. திரு ஸ்ரீதர் அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். உங்களுடைய கருத்தை என்ன நினைக்கிறீங்க ஸ்ரீதர் சார்? முதல்ல ஆசிரியருங்கிறது இன்றைக்கி வந்து தமிழ்நாடு நிலைமைகளோட வேறு, அகில இந்திய நிலைமைகள் வேறு. இந்த ஆசிரியர் தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு கொண்டு வந்ததே வந்து இந்த ஆர்டி ஆக்ட் வந்த பிற்பாடு தான் இதை கொண்டு வந்தாங்க. அகில இந்திய அளவில் தான் இந்த ஆர்டி ஆக்ட் கொண்டு வந்த பிறகு தமிழ்நாட்டுக்காக கொண்டு வரல. வெளி மாநிலங்களில் எப்படின்னு கேட்டாக்க அங்கே வந்து தகுதி இல்லாதவங்க, குறிப்பாக பீகார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் போன்ற ஏரியாக்களில் அவங்க வந்து எந்த விதமான கல்வி அறிவுமே இல்லாமல் ஒரு வித செல்வாக்கில் அவங்க அரசு வேலைக்கு போயிடுறாங்க. அப்போ அந்த குழந்தைகள் வந்து எந்த விதமான கல்வி அறிவுமே இல்லாமல் போயிடுது. அரசாங்கம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணியும் அவங்கள முறைப்படுத்துறதுக்காகத்தான் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுன்னு கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தமிழ்நாடு ஆசிரியர்கள் பிஎட்லையாக இருக்கட்டும், டிடிஎட்லையாக இருக்கட்டும் மிகப்பெரிய திறமைசாலிகளாக இருக்கிறதுனால தான் இவங்களால் இவ்வளோ பெரிய ரிசல்ட்டை கொடுக்க முடியுது. பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் பெர்சன்டேஜ் கொடுக்குறோம். இன்னொன்று சொன்னாங்க, உலகம் தரம் வாய்ந்தப்போ வந்து நம்ம தகுதியோட போட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக இன்றைக்கி வந்து ஃபின்லாண்டு தான் வந்து கல்வியில் வந்து மிக உன்னதமான இடத்துல இருக்கக்கூடிய நாடு. அங்கே இருக்கிற நடைமுறை வேறு. அங்கே 6 வயசில் தான் முதல்ல குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கே அனுப்புகிறாங்க. அங்கே ஆசிரியர்கள் தேர்வு அப்படின்னு சொல்கிறது எப்படி அப்படின்னு சொன்னாக்க, இங்கே நம்ம ஐஏஎஸ்க்கு ஈக்குவலான தான் அங்கே ஒரு ஆசிரியரை மதிப்பிடுறாங்க. அவங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறதெல்லாம் மிக மிக உயர்ந்த சம்பளங்கள், மிக மிக சமூகத்தில் மிக மிக அந்தஸ்து உள்ள சம்பளங்கள். இங்கே நம்ம சமூகத்தில் ஆசிரியருக்கு என்ன அந்தஸ்து இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். குறிப்பாக தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கெல்லாம் என்ன அந்தஸ்து இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். இத்தனைக்கும் தனியார் பள்ளி ஆசிரியர்களால தான் கல்வியே இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் கல்வி இருக்குன்னா அதுக்கு தனியார் பள்ளிகள் தான் காரணம். அதுவும் இன்னும் குறிப்பிட சொல்ல போனோம்னா அடிப்படை கல்வி இருக்குது, அடிப்படை கல்வி நல்ல விதமாக இருக்குங்கிறதுக்கு தனியார் பள்ளிகள் வந்த பிற்பாடு தான் தமிழ்நாட்டில் அடிப்படை கல்வியை உயிர் பெற்றுச்சு. ஃபின்லாந்தில் ஒரு ஆசிரியரை தேர்வு செய்வது என்பது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய தேர்வை விட அதிகமான இது இருக்கு. அவங்களுடைய நடைமுறை எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி தேர்வு முறையும் இருக்கிறது. ஆனால் ஏதாவது ஒரு ஸ்கூலில் போயிட்டு ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணணுன்றாங்க.
அதுதான் இல்லை நான் கேட்குறேன். அப்போ நடைமுறையில் என்னென்ன சிக்கல்கள் மாணவர்களுடைய உளவியல் இப்போ நீங்கள் அதை பாடமாக எடுக்கிறதுக்கு பதிலாக ஏன் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பிஎட்லேயே 2 வருஷம் படிக்கிறாங்க, 1 வருஷம் நீங்கள் ஸ்கூலில் போடுங்க. இப்போ எப்படி டாக்டர்ஸுங்க பாதி பேர் சாவடிக்கிறான் ப்ராக்டிஸ் டாக்டர். இப்போ ஸ்கூலில் இருக்கு அந்த மாதிரி ஆசிரியர்கள் ஏன் நீங்கள் வந்து பயிற்சி அந்த 90 நாள் பயிற்சி இருக்கு 90 நாள் பயிற்சி இருக்கு. சரி, ஆசிரியர் பயிற்சி பள்ளிக்கூடத்தில் போய் 90 நாள் மறுபடியும் எக்ஸாம். அவங்க கேட்குற கேள்விக்கு என்னன்னா ஏன் மறுபடியும் எங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறேன்? அப்போ பிஎட்ல அதுதான் தவறுன்னு சொல்றோம். நாங்களே எக்ஸாம் வைக்க கூடாதுன்னு தான் சொல்றோம். எக்ஸாமே இருக்கக்கூடாது, டெட் எக்ஸாமே இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்களும் சொல்கிறோம். தனியார் பள்ளி அமைப்பில் டெட் எக்ஸாமே இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். இதில் வந்து ஏகப்பட்ட குளறுபடி. அதான் நான் முதல்ல சொன்னேன், இது வந்து அகில இந்திய அளவுக்கு தமிழ்நாடுடைய தரத்தை கணக்கிடலாமல் எடுத்துக்கொண்டதன் வந்து விளைவினுடைய குளப்படி தான் இந்த டெட் எக்ஸாம்ங்கிறது. இப்போ வருங்காலத்தில் இந்த டெட் எக்ஸாம் இனிமேல் கம்பல்சரி தனியார் பள்ளிகளுக்கும் என்பதை தனியார் பள்ளியினுடைய அந்த கூட்டமைப்பினுடைய நீங்கள் இதை எதிர்க்கிறீங்களா, இல்லை எப்படி பண்ணுறீங்க? இல்லை சிறுபான்மை பள்ளிகள் வழக்கு போட்டிருக்கு, அது சரின்னு நினைக்கிறீங்களா? திரும்ப நான் சொல்கிறது என்னன்னு கேட்டால், அகில இந்திய அளவுகோலை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு புரியாமல் சில அளவுகோலை கொண்டு வந்து வச்சிடறாங்க இவங்க. இங்கே இருக்கிற கல்வி நிலைமைங்கிறதே வேற. நம்ம கல்வி நிலைமையில் அகில இந்திய அளவில் நம்ம மேம்பட்ட இடத்துல இருக்கிறோம். நம்ம மேம்பட்ட இடத்துல இருக்கிறதுக்கும் சாதாரணமாக இருக்கிற இடத்துக்கும் ஒன்றா கொண்டு வந்து இவங்க இந்த தகுதி தேர்வை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ரெண்டாவது, பிஎட் வந்து முதல்ல 1 வருஷம்னு வச்சுருந்தாங்க, இப்போ 2 வருஷம்னு ஆக்குனாங்க. ஏன் 2 வருஷம் ஆக்குனாங்க? இவங்க அகில இந்திய அளவில் 2 வருஷம் ஆக்க சொன்னாங்க, அதனால இவங்க 2 வருஷம் ஆக்குனாங்க. இவங்களுக்குன்னு ஏதாச்சும் தனிப்பட்ட கொள்கைகள் இருந்துச்சா? தனிப்பட்ட கொள்கைகள் எதுவுமே கிடையாது. இவங்க தேர்வு வைக்கிறதுலையே முதல்ல எல்லாருக்கும் வேலை கிடச்சிருச்சு, தமிழ்நாட்டில் எல்லாரும் பாஸ் பண்ணிட்டாங்க, 18,000 பேரும் பாஸ் பண்ணிட்டாங்க, அதனால வெயிட்டேஜ் முறை கொண்டு வந்தேன்னாங்க. அதில் பலவேறு காரணிகளை வெயிட்டேஜ் முறையில் உள்ள கொண்டு வந்து வச்சாங்க. அதாவது முதல்ல 10ஆவதுன்னாங்க, 12ஆவது மார்க்குன்னாங்க, டிகிரி மார்க்குன்னாங்க, எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்னாங்க. ஒன்று தான் வைக்கல, ஆல் பர்சனாலிட்டிக்கு மார்க்குன்னு தான் அவங்க வைக்கல. பாக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஆசிரியர் பணிக்கு மதிப்பெண் தேவையில்லை, உளவியல் ரீதியாக அவங்கள தயார்படுத்தணும், உளவியல் ரீதியாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதுக்கு தான் கோடிக்கணக்கான ரூபா செலவழித்து இன் சர்வீஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நம்ம தமிழக மக்களும் எல்லா மக்களும் இந்தியா மக்களும் சாதாரணமாக கல்வி வரின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 60,000 கோடி ரூபா வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 60,000 கோடி ரூபாயும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்க்கவும் தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர தனியார் பள்ளிக்கு ஒரு பைசா கூட இவங்க கொடுக்கறதில்ல. இவங்க கொடுக்காம இருந்தும் கூட தனியார் பள்ளிகள் தான் இன்னைக்கு ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் ரிசல்ட் கொடுக்கக்கூடியது, தரமான கல்வி கொடுக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் தான் கேட்குறோம், எங்களுக்கும் அந்த சர்வீஸ் கொடுங்க, இன் சர்வீஸ் கொடுங்க. டெட் எக்ஸாம் வேண்டாம், இன் சர்வீஸ் ட்ரைனிங்னால மட்டும்தான் ஒருத்தங்களை வந்து அப்டேட் பண்ண வைக்க முடியும். நீங்கள் வெறும் 150 மதிப்பு கோச்சிங் சென்டரில் போய் 3 மாதம் படித்து 180 மதிப்பெண் வாங்கி வச்சா லைஃப் லாங் அவங்க நல்ல டீச்சரா? நிச்சயமாக முடியாது. அவங்க டீச்சருங்கிறது இன் சர்வீஸ் ட்ரைனிங், அர்ப்பணிப்பு உணர்வு இருக்கணும். அந்த குழந்தை சொன்னது மாதிரி சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு டீச்சர்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். பிஎட் இது வந்து சமுதாய பணி, சமுதாயத்தை வளர்க்குறது பணி. ஒரு சமுதாயம் முன்னேறணும்னா ஆசிரியர்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த சமுதாயம் முன்னேறும். ஆசிரியர்கள் நல்லா இல்லைன்னா அந்த சமுதாயம் முன்னேறாது. ஒரு அப்துல் கலாமை உருவாக்குனது ஒரு ஆசிரியர் தான். அத்தகைய தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் இருந்தால் தான் நிறைய நம்ம மாணவர்களை உருவாக்க முடியும். இன்றைக்கி மாணவர்கள்ட்ட போய் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் மார்க்கின் அடிப்படையில் தகுதி பெற்ற டீச்சர் போய் நிற்க முடியாது. அர்ப்பணிப்பு உணர்வோடு தகுதி பெற்ற டீச்சர் தான் மாணவர்கள் மத்தியில் நிற்க முடியும். நன்றி திரு பாட்சா சார். சொல்லுங்கள். நான் ஒரு விஷயத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அதாவது நீங்கள் எல்லாம் ஆசிரியர்கள், உங்ககிட்ட கொண்டு ஒரு குழந்தைய ஒப்படைக்கிறாங்கன்னா அந்த குழந்தைய ஒப்படைக்கலை, அந்த குழந்தையோட எதிர்காலத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த குழந்தையோட எதிர்காலத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த குழந்தை பிறந்த இந்த நாட்டோட எதிர்காலத்தையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தவங்களும் ஆசிரியர்கள், அதாவது ஆசிரியர்களோட பங்குங்கிறது மிகப்பெரிய மகத்தான பண்பு. நீங்கள் எல்லாம் சாதாரண ஆட்கள் இல்லை. நான் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நம்முடைய குடியரசுத் தலைவராக அப்துல் கலாமுக்கு முன்னால் இருந்தார் சங்கர் தயாள் சர்மா அவர்கள் ஒரு முறை சவுதிக்கு போகிறாங்க. சவுதிக்கு போகும்போது அங்கே இருக்கிற சவுதி மன்னர் வந்து இவங்களை ரிசீவ் பண்ண வரார். இந்தியாவோட குடியரசுத் தலைவரை ரிசீவ் பண்ண வராங்க. உடனே அவங்க நேராக போய் அந்த சவுதி மன்னர் அந்த ஃப்ளைட்டு உள்ளே போய் அந்த சங்கத்தை தர்மா வந்து கால் கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்து வருவாங்க. உடனே அவர் கை தாங்களாக அவர் அழைச்சிக்கிட்டு அப்படியே படியில் ஏறி வந்து இறக்கி வந்து இவர் காரில் போய் கொண்டு போய் அவர் அழைச்சிட்டு போனார். உடனே பத்திரிகையாளர் சவுதி மன்னரை பார்த்து கேட்குறாங்க, ஐயா என்ன இது, நீங்கள் சவுதி மன்னர் இந்திய ஜனாதிபதியை வந்து நீங்கள் வந்து அங்கே போய் ஏற்றுக்கிறீங்க, காரில் போய் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னாங்க. உடனே அவர் சொல்கிறார், நான் இந்திய ஜனாதிபதிக்காக அதை செய்யவில்லை, நான் பூனாவில் படிக்கும் போது என்னுடைய ஆசிரியர் சங்கர் தயாள் சர்மா என்பது நான் வந்து பதிவு செய்யப்படுகிறேன். ஏனென்றால் ஒரு இந்தியாவின் குடியரசுத் தலைவரை விட ஆசிரியர் பணி உயர்ந்தது. அந்த ஆசிரியர் பணி அவர் சிறப்பாக செய்ததனால்தான் நான் இன்று இந்த நாட்டின் மன்னராக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் கூறினார். அதில் நீங்கள் எப்போதுமே
ஒரு அந்த தியாக மனப்பான்மை உங்களுக்குள் வேண்டும். சில பேர் வந்து நான் 3 பேர் வந்து எப்பயுமே படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவேன். சில பேருக்கு படிக்கணும்னாவே டீச்சருக்கு 1 வருஷம் படிக்கணும் 2 வருஷம் படிக்கணுங்கிற அப்படிங்கிற ஒரு மூஞ்சில ஒரு கடுகடுப்பு இருக்கிறது. உங்களுக்கே இப்படி ஒரு கடுகடுப்பு இருந்தால் உங்கள் படிக்கும் மாணவர்களுக்கு அந்த படிப்பு மீது எவ்வளவு கடுகடுப்பு வரும் என்று நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டாமா? விஞ்ஞானிகள், டாக்டர்கள், ஆசிரியர்கள் இந்த 3 பேரும் படித்துக்கொண்டே இருப்பதற்காகத்தான் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற அப்கிரேடை உங்களால் பெற முடியும். நீங்கள் ஐயோ படிக்கணுமா, ஒரு வாட்டி படிச்சிட்டோம், நம்ம +2 படிச்சிட்டோம், டிகிரி படிச்சிட்டோம், பிஎட் படிச்சிட்டோம் அப்படிங்கிறது இருந்தால் ஒரு சாதாரண ஆசிரியர் சம்பளத்துக்காக வேலைக்கு போகின்றால் தயவு செய்து ஆசிரியர்கள் வேற வேலைக்கு சென்று விடுங்கள். ஏனென்றால் மாதா பிதா குரு தெய்வத்துக்கு மேலாக உங்களை பார்க்கிற 3வது இடத்தில் வைத்திருக்க இந்த சமூகத்துக்கு நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் தயவு செய்து அர்ப்பணிப்பு பணியோடு ஆசிரியர் பணியை தொடுங்கள். இன்னைக்கு உள்ள நேரத்தை அப்கிரேட் ஆகுங்கள். அப்போதுதான் 2020 அப்துல் கலாம் கண்ட இந்தியா வல்லரசாவது உங்கள் கையில் இருக்கிறது என் ஆசிரியர் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அப்கிரேடுன்றது இப்போ வெயிட்டேஜ்னு ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அது ஒரு 4 பேர் உட்காரான். அதுலேயும் ஒரு கல்வியாளர்கள்லாம் இருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான், 4 பேர் போட்டு ஒன்று பண்ணுறான். இப்போ இவங்கெல்லாம் கொதித்து எழுகிறார்கள் எப்போன்னு. இப்போ அவங்க அப்கிரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் மாற்றங்கள் கொண்டு வருவோம்ன்றாங்க. அப்போ பிரச்சனைகள் வரும்போது தான் வந்து மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. இப்போ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன், ஆசிரியர் பணி என்பது எப்போதுமே இன்னைக்கு இருக்கிற அப்கிரேடை படித்துக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு துறை. அப்படி இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற ஒரு விஷயத்தை அவங்களுக்காக தெரியும். நான் படித்த சோசியலுக்கும் இன்னைக்கு இருக்கிற சோசியலுக்கும் மாறுபட தான் செய்யும். இதை நீ தெரிந்து கொள்ளாமல் நீ உன் வகுப்புக்கு போனால் உன் மாணவர்கள் நீ மொக்கப்படுவாய் என்பதில் மாற்று கருத்தை இல்லை. இன்றைய மாணவர்கள் உன்னை விட புத்திசாலி, இன்றைய மாணவர்கள் உன்னை விட திறமசாலி என்பதை நீ பந்து கொள்ளும். ஏனென்றால் அவர் கையில் விஞ்ஞானம் இருக்கிறது, கம்ப்யூட்டர் இருக்கிறது. நீ இதையெல்லாம் பார்க்காமல் அங்கே போய் உட்கார்ந்திருந்தால் நீ அவர்கள் ஆசிரியர் ஆகிவிடுவார்கள் என்பதுதான் என்னுடைய வருத்தம். சார் அவர் சொன்னார் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னாரு. இப்போ வந்து அப்போ 2000 இருந்ததும் சரி, இப்போ 2017 சரி, 6வது படிக்கிற குழந்தைக்கு ஃபுட் செயின் தான் பேசிக். ஒரே செயினை மறுபடியும் படிக்கிறது பேர் அப்டேட் கிடையாது. அப்டேட்டுங்கிறது வேறு விஷயம். இருக்கிற மற்ற சோஷியல் இஷ்யூஸ், மற்ற சிவில் இஷ்யூஸை வந்து பண்ணுறது வேணால் அப்டேட்டுன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அப்டேட்டுங்கிறது இப்படி கன்சிடர் பண்ணணும். அவர் சிறப்பு விருந்தினர் பேசும்போது தனியார் பள்ளிகள் வந்ததுக்கு அப்புறமா தான், ஏன்னா அப்போலேருந்து எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, தனியார் பள்ளி வந்ததுக்கு அப்புறமா தனியார் பள்ளிகளில் தான் தரமான கல்வி கொடுக்குறோம், அது வந்ததுக்கு அப்புறமா தான் கல்வியோட தரம் உயர்ந்தது அப்படின்னு. கண்டிப்பாக நான் அதை மறுக்கிறேன். தனியார் பள்ளிகள் சிறப்பான வேலை செய்து நான் இல்லைன்னு நான் சொல்ல. அதற்காக அரசு பள்ளிகளை குறை கூறுவது தவறு. அப்போ என்ன மாற்றங்கள் வேண்டும்? இல்லை இருக்கிற விஷயமே சரி அப்படின்னு சொன்னால் இதை அரசு பின்பற்ற வேண்டும் என்று அரசுக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக உங்களுடைய கருத்துக்களை ஒரு வரியில் பதிவு செய்யுங்க. என்ன பண்ணலாமா சொல்லுங்கள். இதுக்கு நான் எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்தனோ அந்த பாடப்பிரிவில் வந்து அதிகமான வினாக்கள் எனக்கு வேண்டும். இப்போ முதல் எக்ஸாமில் எங்களால் ஃபுல் கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னது ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அப்புறமா எக்ஸாமுக்கு, டெட் எக்ஸாமுக்கு இனி நடக்கிற எக்ஸாமில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 hour கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி என்ன செய்கிறாங்க அப்படின்றதோடைய அப்டேட், தெளிவான அந்த வரைமுறை ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்படும். நாங்கள் படிச்சிருக்கிற ஸ்பெஷலைசேஷனில் அதிகமான மார்க் இன்க்ளூட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் வந்து வேர்ல்டு எக்கனாமிக்ஸு, இந்தியன் எக்கனாமிக்ஸு அண்ட் வேர்ல்டு பாலிட்டிக்ஸு அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதில் வந்து கம்ப்ரைஸ் பண்ணி ஒரு 30 கொஸ்டின்ஸ். ஸோ வில் கெட் அ மோர் அப்டேட். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன் ஃபியூச்சர். அண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆசிரியர் தகுதி தேர்வை ரத்து செய்ய வேண்டும். வெயிட்டேஜ் மார்க்கை கேன்சல் பண்ணுங்கிறது தான் என்னோட குறிக்கோள். ஸோ 150 மார்க்ஸ் தான் ஒரு டீச்சரை குவாலிஃபைட் ஆக்குதுன்னு சொன்னால் அந்த பர்சன்டேஜ் 65% மைனாரிட்டிக்கு வந்து 65% கொடுத்துருக்காங்க. அதை ரெடியூஸ் பண்ணால் எல்லோரும் பாஸ் பண்ணலாம். என்னோட மேஜரில் எனக்கு நிறைய கொடுங்க, ஆனால் எல்லாத்தையுமே தியரிட்டிக்கலாக இல்லை, அதில் ப்ராக்டிக்கலான கொஷின். எப்படி இப்போ சென்ட்ரல் போர்டு எக்ஸாம்ஸில் ரீசனிங் கொஷின், குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் கொஷின்ஸ் இருக்கோ அந்த மாதிரி கொஷின்ஸையும் எனக்கு சேர்த்து கொடுங்க. அது வந்து என்னோட ப்ராக்டிக்கல் நாலேஜை அதிகரிக்கும். எல்லா டிகிரி ஹோல்டர்ஸுமே வந்து பிஎட் பண்ணலான்னு ஒரு சட்டம் இருக்குது. இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பிஎட் பண்ணுறாங்க. அப்போ எதன் அடிப்படையில் அவங்களுக்கு டெட் எக்ஸாம் வைப்பாங்க? என்னோடது என்னென்னா வந்து 10+2+3 பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஜுகேஷன் படிச்சிருக்கேன். அப்போ நான் டெட்டுக்கே நான் எலிஜிபிளே இல்லை. அப்போ எனக்கு டெட்டு கொண்டு வாங்க, நான் எது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஜுகேஷன் படிச்சிருக்கணும், எனக்கு டெட் எக்ஸாமுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க தான் நான் கேட்க வந்திருக்கேன். டெட் எக்ஸாம் வைங்க, குவாலிட்டி டீச்சர்ஸ் எடுங்க, பட் 6 months பீரியடோ 1 year பீரியடோ உங்களுக்கு இன் சர்வீஸ் ட்ரைனிங் கொடுங்க. தகுதி தேர்வு நடத்தணுன்றதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. பிஎட்லேயே வந்து ஒரு துறையை எடுத்துக்கிட்டு அந்த துறையில் சாதிக்கணும்னு வரும்போது எங்களை தகுதி பார்க்குறது வந்து அந்த துறையில் வந்து நாங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுக்கிறோன்ற அந்த பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணணும். எஜுகேஷன் சிஸ்டம்லேயே நம்ம தமிழ்நாடு சரி, ஆல் இண்டியா ஒரு லெவல்லையும் சரி, எஜுகேஷன் சிஸ்டம்லேயே ஒரு சேஞ்ச் வேணும். தகுதி தேர்வு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து வர்ற ஜெனரேஷன் மக்களுக்கு தேவைப்படுங்கிறதுனால கண்டிப்பாக வைக்கணும். அதில் ஏதாவது புதுசாக பண்ணணுங்கிறது மாற்றங்களுக்கு தேவைத்தான். அங்கே வந்து டேபு, ஐபேடு,
ஃப்ரீ பென் ஃப்ரீ நோட் புக்குன்னு போயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய தரத்தை நீங்கள் மாற்றிக்குங்க. புரியுங்களா? இதுக்கு வந்து விவாதமே என்னை பொறுத்தவரைக்கும் தேவையில்லை. என்னுடைய மேலை நாட்டு கல்விக் கொள்கையை தயவுசெய்து எடுத்துகிட்டு வாங்க. இது அரசும் வந்து என்ன பண்ண ஊக்குவிக்கணும். தகுதி தேர்வுன்றது அவசியம். அது அப்கிரேட் பண்ணுறதுல அது எந்த வித மாற்று கருத்து. சரி, நமது கல்வி அமைச்சருக்கான கோரிக்கையாகவே இந்த நிகழ்ச்சியை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஒரு தடவை இந்த எக்ஸாம் உண்டுங்கிறாங்க, அப்புறம் இல்லைங்கிறாங்க, அப்புறம் இதோட மார்க் அடிப்படை மாற்றுறாங்க. அப்படி இல்லாமல் எல்லாரும் இதில் அமர்ந்து இதற்காக ஒரு பேட்டர்ன் அவங்கள ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த தகுதி தேர்வை நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையாக வைக்கிறோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போது டீச்சர்ஸ் கம்மியாக இருக்காங்க. அதுக்காக ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் வேண்டும். டெட் எக்ஸாமினேஷன் தேவை, அதற்கான மாற்றங்களும் வரவேற்கத்தக்கது. டெட் எக்ஸாம் எழுதுகிறவங்க எழுதிட்டு தான் இருக்காங்க. எழுதுனவங்களுக்கு வேலையை கொடுங்க ஃபஸ்ட்டு. டீச்சர் படிக்கிற எல்லாருக்குமே டெட் எக்ஸாம் கண்டிப்பாக எழுதணும் சார். பிஎட்டையும் இப்போ நம்ம எழுதுகிற டெட் எக்ஸாமே மட்டும் வேணால் வெயிட்டேஜாக வச்சு கணக்கு போட்டால் பல பேர் இதில் பலன் அடைவாங்க. அதை விட்டு போட்டு 12th காலேஜ் அது தேவையில்லை. நம்ம வந்து ஆசிரியர் தகுதிக்காக எழுதுகிறோம். ஸோ பிஎட்டையும் டெட்டையும் மட்டும் நீங்கள் கணக்கு போடுங்க. அதை மட்டும் கணக்கு போட்டு ஒரு வெயிட்டேஜாக கொடுங்க. கல்வியல் முறையில் வந்து அரசாங்கங்களும் சில சரியான திட்டங்களை வகுத்து செயல்படுத்தணும். இங்கே நடந்த விவாதம் வந்து அரசாங்கத்துக்கு போய் சேரணும். அரசாங்கத்தை கவனத்தில் எடுத்துகிட்டு ஏதாவது முயற்சி பண்ணணும். நான் ஒரு ஏழையாக இருந்தால் கூட என் பொண்ணோ என் பையனோ வந்து நல்லா படிக்கணும், நல்லா சிறந்து விளங்கணும்னு நான் நினைக்கிறப்போ அப்போ அதுக்கு நல்ல தகுதியான ஆசிரியர் தேவை. அதுக்கு ஆசிரியர் தேர்வு கண்டிப்பாக தேவை. தகுதி தேர்வு அவசியம் சார். திரு சந்திரசேகர், நிறைவான உங்களுடைய கருத்து. இருக்கிற அத்தனை பேருமே மிகச்சிறப்பாக பேசினார்கள். உங்களுடைய ஆசிரியர்கள் யாரும் தகுதி தேர்வு எழுதி இங்கே வரவில்லை. அவர்கள் வந்து தொடர்ந்து படித்து கொண்டு இருப்பதால் மட்டுமே தங்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர் பயிற்சி என்று ஒன்று கொடுத்து அரசாங்கமே ஒரு சான்றிதழ் கொடுத்த பிறகு ஒரு தகுதி தேர்வு என்பது அவர்கள் கொடுத்த சான்றிதழுக்கே மதிப்பில்லாமல் போகிறது. எந்த ஒரு துறைக்கும் ஒரு முறை தேர்வு, அவர்கள் தேர்ச்சி பெற்ற பிறகு அவர்களுக்கு தகுதி பெறுவதற்கு தொடர்ந்த பயிற்சிகள் மட்டுமே முக்கியம். அதனால் தகுதி தேர்வு என்பது ஒரு ஆசிரியனுடைய அளவுகோலாகாது. ஆனால் ஆசிரியர்கள் தன்னைத்தானே தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர் அவங்க சொன்னாங்க. அது உண்மை. ஆசிரியர்கள் தன்னைத்தானே தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதற்கு தொடர்ந்து படித்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்கு தகுதி தேர்வு என்பது ஒரு முடிவு அல்ல என்பது தான். அதனால் தான் தகுதி தேர்வு தேவையில்லை, பதிவு மூப்பு அடிப்படையிலேயே ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய நன்றி. கற்றலை எளிமைப்படுத்துகிற போது தான் ஒரு சமூகம் வலிமை பெறும். அதனால் கற்றலை எளிமைப்படுத்துவதற்கு தகுதியான ஆசிரியர்கள் தேவை. அந்த அடிப்படையில் ஆசிரியர் தகுதி தேர்வை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆசிரியர் தகுதி தேர்வில் மாற்றம் வருமா வராதா என்பதை தாண்டி தேர்வு வருமா வராதா என்கிற சந்தேகம் மாணவர் சார்பாக எழுப்புகிறேன். தேர்வை தொடர்ந்து அரசு நடத்த வேண்டும். தகுதி தேர்வு வர வேண்டும் என்றால் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நடத்திய மாணவர்களை தேர்வு செய்ய வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அதனுடைய இடஒதுக்கீடு பின்பற்ற வேண்டும். இடஒதுக்கீடு தேவை என்று கேட்டால் எல்லாருக்கும் 8 மதிப்பெண்கள் குறைந்து கொள்ளுங்கள் என்று பொதுவாக அறிவித்திருக்கிறார்கள். அப்படி அல்லாமல் இந்த ஜனநாயக நாட்டில் சமூக நீதி கோட்பாட்டை உள்வாங்கி இருக்கிற தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டை பின்பற்ற வேண்டும். இந்த வெயிட்டேஜ் மதிப்பெண்ணை நீக்க வேண்டும். வினாத்தாளில் தரமான வினாக்களை தயாரிக்க வேண்டும். சில வினாக்களுக்கான விடைகள் வந்து ஒரு புத்தகத்தில் வேறு மாதிரி, இன்னொரு புத்தகம் வேறு மாதிரி இருக்கிறது. அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். தெளிவான வினாக்களை தயாரித்து தரமான ஆதரவு நடத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். நன்றி. திரு பாட்சா, உங்களுடைய கருத்து. அதாவது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுற அளவுக்கு கல்வி அமைச்சர்களும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் சொல்கிற திட்டத்தின்படி தான் கீழே இருக்குது. அந்த மாதிரி ஒரு திறத்தன்மை இல்லாத அரசு இருக்கும்போது மக்களும் சரி, கல்வியாளரும் சரி, ஆசிரியர்களும் எந்த நேரமும் ஒரு பயத்துக்குள்ளாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த நிலைமையை கண்டிப்பாக தமிழகம் போக்க வேண்டும் என்பதை நான் இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் அவங்க அண்ணன் சொன்னாங்க தனியார் பள்ளி. ஒன்று உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். தனியார் பள்ளியில் இன்று 1.5 கோடி மாணவிகள் படித்து கொண்டிருக்கிறார்கள். 2 லட்சம் ஆசிரியருக்கு நாங்கள் சம்பளம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எங்களை நம்பி 1.25 கோடி குடும்பங்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டில் கடந்த 25-30 வருஷங்கள் ஒரு தன்னகரில்லா சேவையை நாங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறனால் மட்டும்தான் இது சாத்தியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அரசாங்க பள்ளியை குறை சொல்வது எங்கள் நோக்கம் இல்லை. அதுவும் நல்லா இருந்தால் நல்லா தான் இருக்கும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவ்வளோதான். இங்கே உள்ள பிரச்சனையே, அடிப்படை பிரச்சனையே என்னன்னு கேட்டால், அகில இந்திய அளவுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுனால தான் இந்த பிரச்சனையே. அகில இந்திய கல்வி நிலைமைகள்ங்கிறது வேறு, தமிழ்நாட்டு கல்வி நிலைமைகள்ங்கிறது வேறு. முதல்ல நான் அதை தான் திருப்பி சொல்கிறேன். அந்த அகில இந்திய கல்வி நிலைமையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 13 வகையான பாடத்திட்டங்கள் அகில இந்திய அளவில் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 2 வகையான பாடத்திட்டங்கள், இதுக்கு முன்னாடி 4 வகையான பாடத்திட்டங்கள் இருந்துச்சு. இப்போ 2 வகையான பாடத்திட்டங்கள் இருக்குது. இந்த 2 வகையான பாடத்திட்டங்களை தான் இப்போ இம்ப்ளிமெண்டேஷனில் கொடுத்துட்ருக்காங்க சமச்சீர் வந்த பிற்பாடு. இந்த 2 வகையான பாடத்திட்டங்களை நடத்துறதுக்கு தகுதியான ஆசிரியர்கள் ஏற்கனவே இங்கே இருக்காங்க. நம்ம அதை பிஎட்லேயே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். புதுசாக இவங்களை ட்ரைனிங்கும் எடுத்து ஆசிரியர் தகுதி தேர்வுன்னு வச்சு கோடிக்கணக்கான ரூபாயை அதுக்காக இன்சர்வீஸ் ட்ரைனிங்கில் வேறு செலவழிக்கணும். நம்ம
அதனால் இந்த மாதிரி நடைமுறைகளை தவிர்த்துட்டு இந்த தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் அந்த இன்சர்வீஸ் ட்ரைனிங்கை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இந்த பயிற்றுவித்தல் மூலமாக பயிற்றுவித்தல் என்பது முதல்ல சிலபஸில் அப்டேஷன் வரணும். அதுக்காக அகில இந்திய அளவு முழுவதும் ஒரே சிலபஸாக மாற்றம் செய்ய வேண்டுவதுதான் தலையாய கடமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவனுக்கு என்ன தெரிகிறதோ நகர்ப்புற மாணவனுக்கும் அது தெரிய வேண்டும். நகர்ப்புற மாணவனுக்கு என்னென்ன வசதி வாய்ப்புகள் அத்தனையும் கல்வியில் இருக்கிறதோ அது அத்தனையும் கிராமப்புற மாணவனுக்கு சென்றடைய வேண்டும். இதைத்தான் இந்த தனியார் பள்ளிகள் இயக்கம் செய்து கொண்டிருக்கின்றது. நன்றி திரு ஸ்ரீவர். உண்மையானவே கல்வி என்பது என்ன என்பதை கலில் ஜிப்ரான் மிக அழகாக சொல்கிறார். மாணவனை வெறும் மாணவனாக உருவாக்காமல் நல்ல மனிதனாக உருவாக்குவது தான் கல்வி என்று சொல்கிறார். அப்போ இந்த கல்வி திட்டங்கள் ஒரு நல்ல மனிதனை உருவாக்கக்கூடிய கல்வி திட்டங்களாக இருக்கிறது என்பது முதல் கேள்வி. அடுத்து வீட்டு பாடத்தை தவிர மாணவனுக்கு நம்ம வேறு என்னத்தை சொல்லி அனுப்புகிறோம் பள்ளியிலேருந்து ரெண்டாவது கேள்வி. அப்போ அந்த நடைமுறையில் அதிலே ஒரு மாற்றங்கள் வருகின்ற போது இந்த ஆசிரியர் தகுதி தேர்வும் சில மாற்றங்களை வர வேண்டும். ஒரு ஆசிரியர் எவ்வளவு படித்தார் அப்படின்றத வச்சு நம்ம மதிப்பிடக்கூடாது. அவர் எவ்வளவு படித்தார் என்பதை எவ்வளவு எளிதாக மாணவனுக்கு சொல்லித் தருகிறார் என்பது தான் உண்மையான ஆசிரியர். ஆக இவர்கள் சொன்னது போல் இந்த வெறும் 150 மதிப்பெண்களை வைத்து இவர்களை கணக்கிடுவது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தமிழக அரசு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் 2 வருடங்களாக தேர்வு நடைபெறாமல் எத்தனையோ மாணவர்கள் கண்ணீரோடு இருக்கின்ற போது இந்த வருடம் தேர்வு நடைபெற வேண்டும். அது நிச்சயமாக பல மாணவர்களுடைய வாழ்க்கையில் வழிகாட்ட வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர்கள் தான் மாணவர்களுக்கு வழிகாட்டுவார்கள். அந்த ஆசிரியர்களுடைய நிலைமை எப்படி இருந்தால் அப்போ வருங்கால மாணவர்களுடைய நிலைமை நம்ம நினச்சே பார்க்க முடியாது. அதே மாதிரி உளவியலை படிகள் என்று சொல்கிறார்கள். எப்படி ஆசிரியர் தேர்வுக்கு உளவியலை படிக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ ஆசிரியர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி தேர்வெல்லாம் வைக்கிறீங்களே, இந்த தேர்வு ஆணையத்தில் இருக்கிறவர்களுக்கும் உளவியல் பாடம் நடத்த வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை நான் வைத்துவிட்டு அவர்களுக்கும் மக்களுடைய மனசில் புரிக்கிற அளவுக்கு ஒரு உளவியல் விஷயத்தில் எடுத்து ஒரு தெளிவான வரையறைகள், ஒரு தெளிவான முடிவுகள், ஒரு தெளிவான தீர்மானங்களை நிறைவேற்றி இந்த தகுதி தேர்வை மிக சிறப்பாகவும் அதே சமயத்தில் அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இந்த வெயிட்டேஜ் முறைகளெல்லாம் சில மாற்றங்கள் செய்தால் வருங்கால மாணவர்களுடைய உலகத்தை படைக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.